வணக்கம் அன்பான கடகராசி நீரிகளுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் 15/5/2025 வியாழக்கிழமையில் வைகாசி மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறந்திருக்கின்றது. வைகாசி மாதத்திலே உங்களுக்கு கடகராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு பலன்களை உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் என்பது சூரியனும் 2ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனும் ஒன்றுக்கொன்று ஒருங்கே அமைய பெற்று 11ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதன் கடக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு 6, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நாளிலே குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய 8ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதுவும் 12ஆம் இடத்திலே 8, 12 தொடர்பு இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாட்டு யோகங்களும் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்தில் பவனி வருகின்ற இந்த மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதாரத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடக ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 4-11 கூடையவர் இங்கே வீடு வாகன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் புதுசாக ஆரம்பிக்கின்றவர்களுக்கும் இந்த வைகாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். அது மட்டுமல்ல 7ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது பாவகிரகங்கள் உபஜய ஸ்தானங்களிலே இருந்து பார்வையோ இருக்கின்ற கிரகங்கள் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே 7-8 கூடையவர் திரிகோணத்திலே அமைய பெற்று பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் எடுத்த வேகத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் சட்டென்று முடிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை அங்கே கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது வைகாசி மாதம் என்பது கடகராசி. கடகராசி என்பதே இது ஒரு சரராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தாய்க்காரகனுடைய ராசியிலே பிறந்த ராசியிலே மிகவும் உயர்ந்த சரராசியிலே அதிக உயர்தரமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த கடகராசிக்கார நேர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடியவர்கள் தன்னுடைய இலக்கை சந்திப்பதற்கு மிகவும் தைரியமாகவும் திடமாகவும் ஒரு உயர்வை அடையக்கூடிய அற்புதமான கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே 9ஆம் இடத்திலே மாதத்தில் ஆரம்பத்தில் சுக்கிர பகவான், சனி, ராகு என்று 3 கிரகங்கள் இருந்தாலும் கூட மாதத்தில் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். ராகு பகவான் வைகாசி 7ஆம் தேதியில் இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். கேது பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலிருந்து 2ஆம் இடத்திலே வரப்போகின்றார். 11ஆம் இடத்திலே சூரிய பகவானும் பயிற்சியாகி இந்த வைகாசி என்பது பிறந்திருக்கின்றது. புதன் பகவான் கடக ராசிக்கு 3-12 கூடிய விரையாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் வைகாசி 10ஆம் தேதியில் இருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 11ஆம் இடத்தில் இருந்து அவர் 3-12 கூடையவர் உங்களுடைய பார்வையும் 5ஆம் இடத்திலே விழுகின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இங்கே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக முயற்சி சாணாதிபதி லாபசானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள், விரைய செலவுகள், சுப விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய இங்கே 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 11ஆம் இடத்ததிபதி உங்களுடைய 4ஆம் இடத்தை சுகசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு மாற்றங்களை கடகராசிக்கார நேர்களுக்கு வைகாசி மாதங்களில் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராகுகதிகள் பயிற்சியிலும் புதன் பகவான் பயிற்சி, சுக்கிர பகவான், கேது பகவானுடைய பயிற்சி என்பதும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது என்பது இந்த மாதத்தின் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே கடகராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் 2ஆம் இடத்ததிபதி லாபசானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயங்களையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அமைப்பும் முயற்சி சாணாதிபதியும் லாபசானத்திலே இருக்கின்ற பொழுதும் 3ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்வையும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக விரயசானத்திலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்திலே அமர்ந்து பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றது. குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும் குழந்தைகள் நல்லா படிக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து
அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது 5வது பார்வையாக கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 7வது பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 8ஆம் இடத்தை 6, 8 எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வேலையிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது பரிபூர்ணமாக வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஒட்டுமொத்தத்தில் வைகாசி மாதங்களிலே கிரகங்கள் பயிற்சி என்பது அதிகமாக இருந்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், மெடிக்கல் ஆஸ்பத்திரிகளை பற்றி சொல்லக்கூடியதும், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் சரியான உறக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் இல்லாதவங்களுக்கும் தூக்கம் வருகின்ற ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த எல்லாமே இந்த வைகாசி மாதங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு தகப்பனார்களால் உயர்ந்த மனிதர்களால் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு திரிகோணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற இந்த வைகாசி மாதங்களிலே குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுடைய 8ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் விழுகின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் வைகாசி 24ஆம் தேதியில் 2ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். 5, 10 கூடையவர் ராசியிலே இருக்கின்றது என்பது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாணம், 10ஆம் இடம் தொழில் சாண கர்மசானம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே ஒரு சில விரைய செலவுகளையும் தேவையில்லாத சகோதரனால் ஒரு சில கஷ்டங்களையும் பூர்வீகத்தால் தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சந்தித்து கொண்டிருந்த அமைப்புகள் இனி வருகின்ற நாட்களிலே தனஸ்தானத்திலேயே யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தையும் அவருடைய 8வது பார்வை என்பது 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவானுடைய 8வது பார்வை என்பது உங்களுக்கு கடகராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே அற்புதமான உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதைகளுக்கு உங்களுக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றதுனாலே இதனால் வரையில் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருந்த கடகராசிக்கார நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே இந்த வைகாசி மாதத்தில் இருந்து சகலவிதமான கல்யாண சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி வருகின்றவர்களுக்கும் 2ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கின்றது. உங்களுடைய சிந்தனையிலே நல்லதொரு மாற்றம், மதிப்பு மரியாதை அந்தஸ்து, பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கின்றது, அவர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு வெளிநாடு வெளியூர் டிராவல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட யோகங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம். 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே அமைய பிரித்து இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே கல்யாணங்கள் வைபவங்கள் வீடு குடிபோகுதல் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட சுப விசேஷங்கள் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் முழுக்க உங்களுடைய 12ஆம் இடத்திலே அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான சுபகாரியங்களுக்கு ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை இனி வருகின்ற இந்த வைகாசி மாதத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே பொருளாதாரத்தில் குடும்ப சாணாதிபதி 11ஆம் இடத்தில் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். 4, 11 கூடையவரும் உங்களுக்கு சுக்கிர பகவானும் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்த ஒரு 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 4, 10 தொடர்பு வருகின்றது என்பது பொருளாதாரத்திலே வீடு வண்டி வாசல்களிலே நல்லதொரு மாற்றத்தை அழகுபடுத்துகின்றதற்கும் புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. 4, 11 கூடையவர் 11ஆம் இடத்துக்கே வரப்போகின்ற வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்கின்ற பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே 4ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பார்க்கின்ற அமைப்பு
தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. சுகசானம் பலம் பெறுகின்றது. எதிர்பார்த்த திருப்திகள். 11ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்ற அற்புதமான அமைப்பு என்பது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இந்த மாதங்களில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம். வாக்கு ஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கின்றார். 3ஆம் இடத்ததிபதி விரையாதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் வருகின்றார். எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வீரியசானம் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான சிறுதூர பயணங்களிலே முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அற்புத பலன்களை கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களில் இருந்து, இந்த வைகாசியில் இருந்து வாரி வழங்கப் போகின்ற நல்லதொரு மாற்றத்தையும், கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கும் அவர் பலமாக இருந்து திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் பார்க்கின்ற பார்வைகளிலேயும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும், இடைஞ்சல் இல்லாத தடுமாற்றம் இல்லாத நல்லதொரு உயர்வுகளை சுப விசேஷம் சுப காரியங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கடக ராசிகார நேயர்களுக்கு. நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம், வேலை தொழில் கணவன் மனைவிகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.